Praise the Lord. சங்கீதம் 16 அந்த கடைசி வசனத்தை தியானிப்போம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. உமது சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். பரிபூரணம் அது தேவனிடத்தில் மட்டும்தான் இருக்குது. ஸோ எல்லாருமே நம்ம இந்த உலகத்தில் எல்லாமே முழுமையாக தான் எதிர்பார்க்குறோம். நம்மளுக்கு எல்லாமே முழுமையாக இருக்கணும், நிரந்தரமாக இருக்கணும். அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் மனுஷன் தேடிக்கிட்டே இருக்கிறான். ஒரு வேளை காசு இருந்துச்சுன்னா பூரா வாங்கிடலாம். ஆனால் இந்த பக்கம் அமைதியும் சந்தோஷமும் இருக்காது. இங்கே தான் என்ன சொல்லுது? உங்கள் சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், ஜாய், சந்தோஷம். ஸோ தேவனிடத்தில் மட்டும் அந்த சந்தோஷம் இருக்குது. ஏன்னா அங்கே கள்ளம் கப்படம் இல்லாமல் முற்றிலும் நம்மளுக்கு திறந்து வைத்திருக்கு. அதே சங்கீதம் 24:1 படிங்க. 24:1. ஆமாம். தி earth is the Lord's and the fullness is therefore. அப்படின்னா இந்த உலகத்தில், இந்த பூமியில் இருக்கிறது அனைத்துமே தேவனுடையது. அது நிறைந்து இருக்குது. அவருக்குள்ளே இருக்கிற நிறைவு தான் இந்த பூமிக்குள்ளே நிரப்பி வைத்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா மக்கள் எப்போதுமே கடவுள் செஞ்சதை கண்ணிலே பார்த்தே வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்பவும் திருப்தி ஆகலை. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருந்துச்சு. மோசே 40 நாள் மேலே போனோன்னு என்ன பண்ணிட்டாங்க? உடனே வரலன்னு திருப்தி ஆகலை. என்ன பண்ணிட்டாங்க? உடனே ஒரு சிலையை செஞ்சு வழிபாட ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்பவும் வந்தவுடனே அந்த சிலையெல்லாம் உடைக்கப்பட்டது. அப்புறம் 10 கட்டளைகள் திரும்பவும் போய் வாங்கிட்டு வந்து நமக்கு கொடுத்தாரு. ஸோ அந்த நிறைவு எங்கே இருக்குது? அவர் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு வார்த்தையிலும் தான் நம்மளுடைய ஜீவன் இருக்குது. அப்போ நம்ம ஜீவனில் ஒரு நிறைவு இருக்கணும். எதற்காக ஒரு சபையை தேவன் உருவாக்கணும்? எதற்காக பேதுருக்கிட்ட இதன் மேல் நான் உன் சபையை கட்டுவேன்? எதன் மேல்? அந்த விசுவாசத்தின் மேல் எதற்கு நான் கட்டணும்? எதற்காக ஒரு சபை உருவாக்கப்படணும்? நம்ம மாம்சமாக இருந்தாலும் நாமளே மாம்சமான சபை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதியிருக்கு. தேவனுடைய வார்த்தைகளில் இயேசுவோட வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் இருக்கு. எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். அதாவது பரிபூரணம் அங்க இருக்குது. திரும்பி படிச்சுட்டா. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். தேவனுடைய இயேசு கிறிஸ்து. இதே இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா, till we all come into the unity of faith. ஒரே விசுவாசத்தில் ஒற்றுமையாக இணைந்து, அப்படிதான் சொல்லுது. and the knowledge of son of God. தேவனுடைய நாலேஜ், அவர்கிட்ட இருக்கிற அந்த ஞானம், அதனால ஒருமைப்பட்டு, சரிங்களா, unto a perfect man. ஒரு பரிபூரண மனிதன் ஆகிறதுக்கு தான் இந்த சபையை தேவன் உருவாக்கி வச்சிருக்காங்க. இங்கே ஒவ்வொருத்தரும் வார்த்தைகளை நம்ம கேட்டுட்டு அதை வாங்கிட்டு அப்படியே போய் திரும்ப அடுத்த வாரம் ஒரு வார்த்தையை வாங்கிட்டு போகிறதுக்கு இல்லை. ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை பரிபூரணமாக பர்ஃபெக்ட் மேனாக உருவாக்குறதுக்கு தான் இந்த பைபிள், நம்மளுடைய புதிய ஏற்பாடு நம்மளுக்கு எழுதியிருக்கு. இந்த வசனத்தை நம்ம இன்னுமாக அது தியானிக்கணும் அப்படின்னா 9லிருந்து வாசிச்சுட்டு வந்தால் தான் எதற்காக தேவன் சபையை உருவாக்குனார், எதற்காக தேவன் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காருன்றது தெரியும். ஸோ நம்ம பர்ஃபெக்டாக பரிபூரணமாக வித்தவுட் எனி ஃபால்ட் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு தேவன் உருவாக்குனது தான் இந்த சபை. நம்ம ஏதோ ஒரு சர்ச்சு உருவாயிருச்சு அங்கே போய் ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம போயிடலான்றதுக்கு இல்லை. நம்ம ஒவ்வொருவருமே இந்த சபை, அந்த ஒவ்வொருவரும் எப்படி நம்ம உருவாக்கப்படணும், அதை எப்படி நம்ம பரிபூரணம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தைகள் எழுதி நமக்கு கொடுக்கப்பட்டது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. 9லிருந்து நிறுத்தி நிதானமாக படிப்போம். ஏறினார் என்பதினாலே அவர் அதுக்கு முன்பே பூமி தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இந்த வசனம் என்ன சொல்றது? ஏறினவர்,
அப்போ ஏறினாருனாக்கா எங்கேருந்து ஏறி இருக்கணும்? பூமியிலிருந்து. பூமியில் எங்கே இருந்தார்? என்ன எடுத்திருக்கு? அடிவாரம். எதற்காக இங்கிருந்து அவர் மறுபடியும் உயிர் தெழுந்து மேலே போகணும்? அடுத்த வசனம். இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்துக்கு ஏறினவருமாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் நிரப்பதற்காக எங்கிருந்து? பரலோகத்தில் இருக்கிற அனைத்து கொடைகளையும், பரலோகத்தில் எப்படி ஒன்று நடக்குதோ, எப்படி பிதாவிடத்தில் இருந்து இருக்குதோ, அதை கொண்டு வந்து பூமியில நிரப்புறதுக்காக தான் அவர் மேல இருந்து மறுபடியும் கீழே வந்தார். அடுத்த வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும். ஒரு நிமிஷம் சிஸ்டர், இதுக்கு முன்னாடி அந்த வசனம் பாருங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும், பெர்ஃபெக்டிங் ஆஃப் தி செயின்ஸ். இந்த செயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தப்பான ஒரு அர்த்தத்தில் மற்ற சபைகள் எடுத்துனா. செயின்ஸ் அப்படின்னா தேவனுக்காக தனியாக இருக்கப்பட்டவங்க கிடையாது. தேவனுக்காக வெயிட் பண்ணி நம்மளை ஒவ்வொரு வரியும் தான் செயின்ஸ்ன்னு எழுதுரு. பவர் ஒவ்வொரு சபைக்கும் எழுதும் போது முன்னாடி வசனங்கள் பார்த்தீங்கன்னா டு ஆல் த செயின்ஸ் அப்படின்னு எழுதுவார். அப்படின்னா தேவனுக்காக எல்லாருமே இருக்கிறாங்க. தேவனை நம்பியே இருக்கிறவர்களை செயின்ஸ் அப்படி. அப்போ நம்பியே இருக்கிற நம்மளுக்காக. ஸோ நம்ம பரிபூர்ணமாகுது. இங்கிலீஷ் நினைச்சா டு பர்ஃபெக்ட் தி செயின்ஸ். நம்ம ஒருவரும் பரிபூரணம் பர்ஃபெக்டா இருக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த உலகத்துல யார் யார் நியமித்து இருக்கிறாங்க? அடுத்த வசனம் படி. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மெய்ப்பனாகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். எதற்காக இவங்களாம் ஏற்படுத்தணும்? இயேசு ஒருத்தர் பத்தாதா? அவர் எழுதி கொடுத்த வார்த்தை ஒன்று தானே. அந்த வார்த்தையை ஏன் சில பேர் அப்போஸ்தலர்கள், சில பேருக்கு தீர்க்கதரிசிகளா இருக்காங்க, சில பேர் பாஸ்டர்ஸ் எவாஞ்சலிஸ்டா இருக்காங்க, ப்ராஃபிட்ஸ் இருக்கிறாங்க, சில பேர் டீச்சர்ஸ் இருக்காங்க. எதுக்கு பண்ணணும்? இது நம்ம ஒவ்வொருவரும் பரிபூர்ணம் அடையிறதுக்கு. தேவனுடைய வார்த்தைகள் எல்லாருக்கும் ஒட்டுக்கா புரியறது இல்லை. அவர் எல்லாத்திட்டையும் பேசுவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெளிப்பாடுகள் இருக்கு. ஒரே வசனத்தை இவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுப்பாரு, எனக்கு ஒன்று கொடுப்பாரு, இவங்களுக்கு ஒன்று கொடுப்பாரு, நீங்க தியானித்தா உங்களுக்கு ஒன்று கொடுப்பாரு. ஆனா அது அனைத்தும் ஒருமித்த ஒரே விசுவாசத்தை கொண்டுதான் செலுத்தும். அந்த விசுவாசத்துக்குள்ளதான் நடக்கும். அப்ப இத்தனை பேரும் அப்போஸ்தலர்கள் தனியா ஏதாவது சொல்லுவாங்களா? இல்லை. பாஸ்டர் தனியா ஏதாவது சொல்லுவாரா? இல்லை. டீச்சர் ஏதாவது தனியா சொல்லுவாரா? இல்லை. இவாஞ்சலிஸ்ட், இது எல்லாமே இந்த தேவ வசனத்தை விளக்கி சொல்வதற்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட் கொடுத்துருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பொறுப்புல தேவன் அமைத்திருக்கிறார். இதை ஆதி காலத்து சபையில பவுல் அழகா எழுதுறார். ஸோ நம்ம எங்கேயும் இங்கேயும் அங்கேயும் அலைக்கடிக்காமல் இருக்கிறதுக்காக தான், இந்த பர்ஃபெக்டா இருக்கிறதுக்காக தான் இத்தனை பேர். இன்னைக்கு இத்தனை பேர் நம்ம சொல்றோம், ஒரு சர்ச்சில் ஒரு வார்த்தையை கொடுக்குறோம். அது எதற்காக? நம்ம பர்ஃபெக்டா இருக்கிறது தான். நம்மளை பரிபூர்ணத்தில் ஃபுல்னஸ். பைபிள் என்ன இருக்கு? ஃபுல்னஸ் அப்படின்னா கம்ப்ளீட். எங்கேயுமே எம்டி இல்லை. அதான் தேவன் சொல்ல போறேன், வெது வெதுப்பா இருக்காதீங்க, முழுசா இருங்க. அண்ணெல்லாம் இருக்கணும், இல்லைன்னா பயங்கர குளிராக இருக்கணும். ரெண்டையுமே நெருங்க முடியாது. பார்த்தீங்கன்னா ஆர்டிக் சர்க்கிளில் நம்ம அந்த தண்ணிக்குள்ளே இறங்கவே முடியாது. நெருப்பாக இருக்கணும். சாத்தானால நெருப்புக்குள்ளே வர முடியாது. ஏன்னா அந்த ஒளிகளே வாசமாக இருக்கிறவர் தேவன். ஸோ இதுக்குள்ளே தான் ஒன்றா இப்படி இல்லைன்னா அப்படி இருன்றார். நடுவு நிலையாக நின்று இங்கேயும் அங்கேயும் இந்த என்ன சொல்லுவாங்க, கேட் ஆன் த வால். எப்படி போகணுன்னே அதுக்கு தெரியாது. திடீர்னு இப்படி குதிச்சிடும், இல்லைன்னா அங்கே குதிச்சிடும். அது தேவனுக்கு தேவையில்லை. நிலையான புத்தி, அதற்காக தான் இருக்கிறார். இதை இன்னும் கொஞ்சம் விளக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கொலோசியர் 2வது அதிகாரத்துக்கு வரும். கொலோசியர் எதற்காக இவங்களெல்லாம் நியமித்தாரு, அவங்க பண்றதுனால நம்ம எப்படி தப்புவிக்கப்படுகிறோம் அப்படிங்கிறது இது ரொம்ப அழகாக சொல்லு. 2:9. ஒரு நிமிஷம். 2:9. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதை நம்ம இன்னும் அழகாக விளக்கணும். அது நம்ம எந்த இடத்துல வரணும் அப்படின்னா, நீங்க 8வது வசனம் படிங்க. லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஏனென்றால் தேவ தத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம்
சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. இந்த 9வது வசனத்துல என்ன சொல்லுது? He dwelt in all the fullness of, தேவனுடைய பரிபூரண ஆசீர்வாதம். இது நம்ம இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. காட் ஹெடட் அப்படின்னாக்கா இந்த உலகத்துல தேவனை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய உருவமாக இயேசு அசைவாடி கொண்டு இருந்த போதும் அவர் பிதாவிடம் என்ன கண்டு அங்கிருந்து என்ன பெற்றுக்கொண்டாரோ அந்த பெற்றுக்கொண்டதை நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தான் அவர் கீழே வந்தார். இது என்ன ஆயிடுச்சு? இந்த முன்னாடி வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 8வது வசனம், லௌகிய ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. ஏன் அப்படின்னா தேவன் நம்மளுக்கு ஒரு முழுமையை வைத்திருக்கிறத யார் கொள்ளை கொண்டு போறான்? ஒரு மனிதன், அவனுடைய பிலாசபி, அவனுடைய தத்துவம். இதை எதிர்த்து நிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு என்ன போட்டிருக்கிற எபேசியர்ல, we are fighting against the principalities. அதற்காகத்தான் நம்மளுக்கு சர்வாயுதத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். the principalities against the evil. ஸோ ஒவ்வொரு மனுஷனும் அவனோட பிரின்சிபாலிட்டி இருக்கான், அவனுக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் சொல்றான். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷன்ஸ். இது எங்கிருந்து வந்தது? பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் இருக்கணுமோ ஒரு தேவன் ஒரு திருச்சட்டத்தை கொடுத்தாரு. அது அப்படியே ஒரு ட்ரெடிஷன் ஆக்கி, அது ஒரு பாரம்பரியமாக்கி, அதுக்குள்ள மனிதனை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு நம்மளுக்காக தேவன் ஒரு ஃபுல்னஸ், அந்த நிறைவை வச்சிருந்தார் பாருங்க. அதுல இருந்து நம்மளை விலக்கி வச்சுட்டாங்க. அது நம்மளுக்கு கிடைக்காதபடி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இந்த நிறைவு நம்மளுக்குள்ள வர்றதுக்காகத்தான் எச்சரிக்கையாக யார் அமைச்சிருக்கிறாரு? சில பேர் அப்போஸ்தலர்களாகவும், சில பேர் இவாஞ்சலிஸ்ட் தீர்க்கதரிசிகளாக வச்சிருக்கிறாரு, டீச்சர்ஸாக வச்சிருக்கிறாங்க, சிலரை பாஸ்டர்ஸாக வச்சிருக்கிறாங்க. இது நீங்க அலக்கடிக்காமல் இருக்கும். டூ அண்ட் ஃப்ரோ, இங்கேயும் அங்கேயும் போகக்கூடாது நமக்கு. அதே கொலோசியர் 1:19, 1வது அதிகாரம் 19வது வசனம். சகல பரிபூரணம் அவருக்குள்ளே வாசமாயிருக்கும். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அதான் இது என்னன்னா, it pleased the Father that in him should all fullness dwell. இயேசு ஆதி காலத்துல இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடியே இருந்ததுனால அவரிடத்துல he was pleased. அவர்கிட்ட ரொம்ப அவர் அன்பா இருந்தாரு. அவரை பரிபூரணமாக தேவன் என்ன பண்ணாரு? நம்மளுக்கு கீழே இறக்கினார். இதை நம்ம விளக்கணும்னா ஒரு 2 வசனம் முன்னாடியில இருந்து படிப்போம். 16ல இருந்து வாங்க. கொலோசியர் 13:13 இருந்து. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தலுமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகி அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த ரத்தத்தினால் மட்டும்தான் பாவ மன்னிப்பு உண்டாக்கிறது. ஒரு சாதாரண ஒரு ஆடு மாடு அன்னைக்கு வெட்டிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு பாவத்திற்கும், ஒவ்வொரு அளவுக்கான பாவத்திற்கும் ஒவ்வொரு மிருகத்தை நியமிச்சுட்டு இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் படிச்சோம்னா தெரியும். ஒன்று சின்ன குருவிலிருந்து கடைசியில பெரிய ஆடு மாடு வரைக்கும் அவனுடைய பாவத்துக்கு ஏற்ற ஒரு சாக்ரிஃபைஸ் இருந்தது. ஆனால் இன்னைக்கு இது எல்லாத்தையும் ஒழித்து ஒரே ரத்தம். அது நம்மளுக்குள்ளே என்னது? இயேசுவின் ரத்தமா நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டது. அடுத்தது, அவர் அதிசயமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். இந்த உலகத்துல என்னன்னா யாருமே கண்டிராத தேவனுடைய சாயலை நாம காணும்படிக்கு இயேசு வார்த்தையாக இந்த உலகத்துக்குள்ள வந்தார். ஸோ தேவனுடைய சாயல் என்னது? வார்த்தை. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? இந்த வசனத்தை வச்சுதான் அப்படியே ஜீசஸை ஒரு பிக்சர் ஆக்கி, ஒரு சிலையா ஆக்கி, அது கடைசியில் இப்படிதான் இருந்தாரு. சில இடத்துல பார்த்தீங்கன்னா பரலோக பிதாவையே ஒரு சிலையாக்கி வச்சிருக்கிறாங்க, தாடியெல்லாம் வச்சுட்டு. இது யார் அவங்கள பார்த்தாங்க, எங்களுக்கு காட்சி கொடுத்தாருன்னா தெரியல. அப்படி இருந்தால் டெய்லி நானும் இயேசுபாவை கனவுல பார்த்துட்டு ஒருவேளை துணிமணியெல்லாம் மாற்றிருப்போம், அதே அங்கேயே போட்டுக்கிட்டு அப்படியே தான் சுற்றுவோம், இப்படி தான் இயேசு இருந்தார். அது அந்த ஊரில் இருந்த ஒரு கல்ச்சர், அந்த அங்கேயே அப்படி தான். நம்ம ஊரில் வேறு. இன்றைக்கி பாரம்பரியத்தில் இருக்கிற நம்ம இந்தியன்ஸ் இருக்கிற ஸ்டைலில் இன்றைக்கி துணியை நம்ம பார்த்தோம்னா பாதி பேர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். அப்படி தான் இருந்தாங்க அந்த காலத்தில். இன்றைக்கி எத்தனை பேர் வேட்டி சட்டை போட்டு போகிறாங்க? ரொம்ப கம்மி. பிதாவை எப்படி பார்த்தாங்கன்னு தெரியல. அது மோசையே பார்க்கல. உள்ளங்கையில் மறைச்சிட்டு அவர் அப்படியே மறைச்சி வச்சுட்டு நகர்ந்து போகும்போது பின்னாடி தான் பார்த்தார். அவரும் ஒரு மனிதர் போலவே இருந்தாருன்னு காட்டுறதுக்காக தான். ஏன்னா ஆதி ஆகமத்தில் என்ன சொன்னாலும் நம்மை போலவே அப்படின்றதுக்கு அத்தாச்சி அதுதான். முதுக மட்டும் தான் பார்த்தார். நம்ம ஆளுங்க மூஞ்சியே பார்த்துருக்குறாங்க, யாரோ ஒருத்தர், யாரும் தெரியல, எழுதி வச்சுட்டாங்க. அப்போது வார்த்தையே உருவானவர்
அப்படிங்கிறத மறைத்து இந்த ட்ரெடிஷன்ஸ் என்ன பண்ணிடுச்சு, நம்மளை விலக்கி வச்சிருச்சு. வார்த்தையை உருவானவரை எப்படி ஒரு உருவமாக்க முடியும்? எதற்காக அந்த ஆலயத்தில் ஒரு கல்லுக்குடி ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கக்கூடாது? நிறைய தடவை இங்கே பேசியிருக்கோம். ஏன்னா கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அந்த கோயிலுக்கு கொடுத்ததுனால தான் அந்த கல் இன்னைக்கு அந்த கோயிலே இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு அந்த சமாரிய பெண்ணிட்ட என்ன சொன்னார்? காலம் வரும் எங்கே வேணா தேவனை தொழுது கொள்ளலாம். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. ஆதி காலத்தில் 7 சபைகள் உருவாக்கும் போது எங்கே ப்ரேயர் பண்ணாங்க? அவங்க வீட்டில், தெருவுகளில், மொட்டை மாடியில். அன்னைக்கெல்லாம் ஒரு இடம் இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு பாக்கியம். தேவன் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளுக்கு கூடி ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்குறாரு. கூடி ஜெபிப்பது எல்லாமே அங்கெல்லாம் வெளியே இருந்தாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறி இருக்கு பாருங்க. அவர் சொல்றாரு, உங்க ஆளுங்க என்ன சொல்றாங்க? அந்த கோயிலில் தான் இருக்கிறாங்க. எங்க ஆளுங்க என்ன சொல்றாங்க? மலை மேல இருக்கிறாங்க. அப்போதான் இயேசு அவர் வாயில என்ன சொல்றாரு? காலம் வரும் எல்லா இடத்திலும் தேவனை தொழுது கொள்ளலாம். அது இன்னைக்கு நடந்திருக்கா? அது அப்புறமாவே நடந்தது. அப்போஸ்தலர்கள் கூடியிருக்கும் போது ஒரு மேல் மாடின்னு சொன்னாங்க. எல்லாமே உடனே பார்த்தீங்கன்னா சர்ச் பூரா மேல் மாடி ஆயிடுச்சு. கீழே வேற என்னமோ ஆயிடுச்சு, மேலே மேல் மாடி. ஏன்னா மேல் மாடியில் தான் கடவுள் இருப்பாருன்ற ஒரு ஐதீகம். அவர் என்ன சொன்னார்? நீர் ஜெபம் பண்ணும்போது உன் அறைக்குள் பூட்டிக்கணும். உன் அறை எவ்வளோ பெருசு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. உன் அறை எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஒருத்தர் வீட்டில் ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும். அப்போ எங்கே போவாங்க? ஸோ உன் அறை அப்படிங்கிறது அதனால தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜெபிக்கும் போது ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள், மதத்தின் பேரை நம்ம சொல்ல விரும்ப தேவையில்லை. ஒவ்வொருவரும் தலையை தூக்கித்தான் ஜெபிப்பார்கள். நம்ம மட்டும்தான் தலையை குனிந்து ஜெபிப்போம். நம்மளுக்குள்ளே இருக்கிறவர் நம்மை ஆராதிக்கிறோம். அந்த நிறைவு நம்மளுக்குள்ள கொடுத்துருக்கிறார். அந்த நிறைவு நமக்குள்ள தான் இருக்கு. அந்த நிறைவை தேடுறதுக்கு வெளியில் எங்கேயும் போக வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கு. அடுத்த வசனம் பார்ப்போம். 16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களாலும் கர்த்தத்துவங்களாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அவரை கொண்டும் அவருக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டது. அதனால தான் அதை பூரா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அது இங்கிலீஷ் என்ன இருக்கு? He gave the dominion. டொமினியன் அப்படின்னா ஆளுகை. ஒரு மேல ஒரு அதிகாரம். லூக்கா 10:19 என்ன கொடுத்துருக்கிறாரு? எடுக்க வேண்டாம். எல்லா அதிகாரமும் சாத்தானை மிதிக்கிற அதிகாரம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. தட் இஸ் கால்ட் பவர், டொமினியன். அது நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரா? 2வது பிரின்சிபாலிட்டிஸ். ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு தத்துவங்கள், அவனுடைய ஒரு பிரின்சிபாலிட்டி, அது எங்க கொடுத்துருக்காரு? தேவன் ஒவ்வொரு வார்த்தையிலும் எழுதி இப்படிதான் நடக்கும்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கிறார். 2வது பவர், பரிசுத்த ஆவியருடைய பலன். அந்த பவர் எங்கிருந்து வந்தது? மரித்தோரை உருவாக்கக்கூடிய, திரும்பவும் எழுப்பக்கூடிய பவர். இது எல்லாம் அவருக்குள்ளேயே இருந்தது. அதை பூரா நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. எல்லாம் நம்மளுக்குள்ளேயே தான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. இட் இஸ் ஆல் இன்சைட், இட் நாட் அவுட் சைட். அடுத்தது படிங்க. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலைவரானவர், எல்லாவற்றிலும் முதல்வராகும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுத முதற்பேருமானவர். சகல பரிபூர்ணம் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கும். அவர் எழுந்து போனவர்னால தான் பரிபூர்ணமா அவருக்குள்ள இருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுலயே யோவான் 1:16 பிகாஸ் அவருக்குள்ளே இருந்த பரிபூரணம்னால தான் நம்மளுக்கு கிருபையின் மேல் கிருபையா வந்திருக்கு. யோவான் 1:16. அவர்கிட்ட எல்லாமே பரிபூர்ணமா இருந்தனால தான் அந்த கிருபை கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் அந்த பரிபூர்ணம் இல்லாதனால தான் அடுத்த வசனம் என்ன சொல்றது? மோசையால நம்மளுக்கு திருச்சட்டம் வந்தது, ஆனால் இயேசு கிறிஸ்துனால மட்டும்தான் கிருபை வந்தது. பழைய ஏற்பாட்டில் சில இடத்துல கிருபைன்னு தமிழில் போட்டிருக்கு, ஆனால் இங்கிலீஷில் ரொம்ப கிளியராக இட் இஸ் கிவன் அஸ் மர்சி. பழைய ஏற்பாட்டில் கிருபைகள் ஊற்றப்படவில்லை. அது ஒரு இடத்துல அதை மொழியாற்றம் மாற்றி எழுதும் போது அதை கொஞ்சம் மாற்றி எழுதிட்டாங்க. ஆனால் மீனிங் ஒன்று தான். இ வாஸ் மர்சி. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் இரக்கம் எங்கள் மேல் வரட்டும், தமிழில் பிரித்தும் நம்ம ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபை எங்கள் மேல் இருக்கட்டும்னு ஜெபிக்கிறோம். ரெண்டும் கொஞ்சம் தான் மீனிங் வேறு. ஆனால் மொழி மாற்றம் செய்ய போது மாற்றி எழுதிட்டாங்க. தப்புன்னு சொல்ல முடியாது, அது அப்படி தான் ஆகும்.
நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லும் போது நீங்கள் எடுத்துகிட்டு போய் அப்படியே வெளியில் இன்னொருத்தருக்கு சொல்லும் போது கொஞ்சம் மாறிடும். அந்த மாதிரி வர்ற மாற்றங்கள் தான் இது. ஆனால் தப்பு, பைபிள் தப்பு கிடையாது. கிருபை இந்த என்ன சொல்லுது இப்போ 17வது வசனம், அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது. இல்லை 1 யோவான் 1:17. நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிறிஸ்து மூலியமா மட்டும்தான் கிருபையும் சத்தியமும். சரி, இன்னைக்கு இத்தனை நம்ம பேசுறது எதுக்குன்னா, அந்த நிறைவு நம்மளை நிறைவாக்கி நம்ம நிறைவா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். நிறைவானது உள்ளே வரும்போது குறைவானது. எது அந்த நிறைவானது? என்னென்ன நிறைவு சொல்லுங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவாங்க, நிறைய இருக்கு நிறைவு. எல்லாத்தையும் ஆளுகை சொல்றது 1 கொரிந்தியர் 13 சாப்டர். யாருனாலையுமே அதை மறைக்கவே முடியாது, யாருனாலையுமே அதை தோக்கடிக்க முடியாது, உலகத்திலிருந்து அதை எடுத்து போக முடியாது. நம்முடைய தீர்க்க தரிசனம் ஒளிந்து போகும், நம்மளுடைய அந்நிய மொழிகள் ஒளிந்து போகும், ஆனால் அன்பு ஒன்று ஒளியவே ஒளியாது. ஸோ நிறைவானது அன்பு மட்டும்தான். இன்னைக்கு நான் சொல்கிற வேக்கானமோ, இன்னைக்கு சொல்கிற எக்ஸ்பிளனேஷனோ, இன்னைக்கு சொல்கிற வார்த்தைகள் மறந்துடலாம், வெளியில் போனால் போயிடும். தீர்க்க தரிசனமான வார்த்தைகளும் காணும். அங்கேயே எழுதியிருப்பாருங்க, தீர்க்க தரிசனமும் குறைவானதுன்னு எழுதியிருக்கு பாருங்க. எழுதுங்களா 13வது வசனம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 13. ஒன்று கொரிந்தியர் 13. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாய் இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. 9வது வசனம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நம்மளோட அறிவும் குறைவுதான், தீர்க்க தரிசனமும் குறைவுதான். தீர்க்க தரிசனம் தேவனிடத்திலிருந்து வருகிறது, அது தீர்க்க தரிசனமா நம்மளுக்கு நிறைவேறக்கூடியது. ஆனா அதே குறைவு. ஆனா அதை அனைத்திலையும் ஆளக்கூடிய நிறைவு எங்க இருக்கு? அன்பு மட்டும்தான். நிறைவானது உள்ளே வரும்போது. ஸோ இந்த நிறைவை எப்போதுமே தேவன் நம்மளுக்கு ஃபுல்லாக வச்சிருக்கார். இன்னைக்கு நம்ம பார்த்தது ஃபுல்னஸ், நிறைவு, நித்தியம். அது தேவனிடத்திலிருந்து அப்படியே கொண்டு வந்து உள்ளே சேர்க்கறதுக்காக சபையில் பாஸ்டர், டீச்சர்ஸ், இவாஞ்சலிஸ்ட், டிசைபிள்ஸ், அப்போஸ்டல்ஸ், இது எல்லாரையுமே உருவாக்குனது சபை. உருவாக்கி தேவனிடத்தில் இருக்கிற ஒரே விசுவாசம் ஒருமித்து நம்ம இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருப்பது போலதான். 1 யோவான் 4:17 எடுக்க வேண்டாம். தேவனிடத்தில் நம்ம சேரும்போது அவர் எப்படி இருக்கிறாரோ அதை போலவே நம்ம அந்த சாயல்ல இந்த பூமியில் இருக்கிறதுக்கு தாங்க இந்த பைபிள். நம்ம போய் மேலே போனதுக்கப்புறம் பைபிள் வரல, ஒன்றும் இல்லை, வேக்கானம் இல்லை, டங்ஸ் இல்லை, விஷன்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த பூமியில் தேவனை போலவே இருக்க சாயலாக இருக்கிற அந்த 1 யோவான் 4:17 வசனம் நம்மளுக்குள்ள கிரியை செய்யறதுக்கு தான் இத்தனை பாடுகள், இத்தனை பிரச்சனைகள் மத்தியிலும் ஒவ்வொருவரும் தேவனுடைய வசனத்தை விதைத்து கொண்டிருக்கிறோம். தட் ஃபுல்னஸ் அது நம்மளுக்குள்ளே எப்போதும் நிலைத்து நிற்க நம்ம பிரார்த்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். ஒவ்வொரு வசனம் எப்படி பார்த்தீங்கன்னா, இத்தனை அப்போஸ்தலர்கள், ப்ராஃபஸிஸ் எல்லாம் இருந்தாலும் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம் தெரியுங்களா? இது நிறைய தடவை வீட்டில் கூட டிஸ்கஸ் பண்ணோம். எப்போதுமே ஒரு மீட்டிங் போனால் ஒரு மெசேஜ் வருதுன்னா அதுக்காகவே போகிறோம். ஒரு மிரக்கல் மெசேஜ்னா ஒரு மிரக்கலுக்காக. ஆனால் இதெல்லாம் தேவன் கொடுத்த வரம், அது சில பேருக்கு தேவை. ஆனால் அதையே சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா பைபிளோட ட்ரூத். இன்னொருத்தருடைய கிஃப்ட்ல நம்ம வாழக்கூடாது, இன்னொருத்தருடைய மிரக்கல்ல நம்ம வாழக்கூடாது. நம்மளுக்குள்ள கிஃப்ட் வச்சிருக்கிறத எடுத்து பயன்படுத்தணும். நம்மளுக்குள்ளேயே மிரக்கல் ஒர்க்கிங் வண்டர்ஸ் உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை எடுத்து பயன்படுத்தணும். அது அப்ப என்ன ஆயிடுவோம், நம்ம எப்போதுமே குழந்தை போலவே. இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சு பாருங்க, நம்ம முதல் மாதிரி குழந்தைகள் அல்ல, நல்லா வளர்ந்து திடமா இருக்கிறவர்களை போல இருக்கிற நம்ம புருஷர்கள், வளர்ந்தவங்க, அடல்ட்ஸ், பரிசுத்த ஆவியில வளர்ந்தவர்கள் நம்ம. சரி, இன்னொருத்தரோட இதுல சாஞ்சிட்டே இருக்கக்கூடாது. அதனால தான் ஜீசஸ் என்ன சொன்னார், நான் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேற்றல்வாளர் ஒருவரை அனுப்புவேன், ஒவ்வொருத்தருக்கும் தான் அனுப்புவேன்னு சொன்னாரு.
யாரோ ஒருத்தருக்கு அனுப்பிட்டு அவங்க வந்து உங்களுக்கு பாஸ்டர் ஆயிடுவாங்க, அவங்க டீச்சர் ஆயிடுவாங்க, அப்படி இல்லை. நம்ம இதை மேன்மைப்படுத்த அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு வாத்தியார் சொல்லி கொடுக்குறாரு, அதை வைத்து அவன் சயின்டிஸ்ட் ஆயிடுறான், வாத்தியாருக்கு மேலே 10 மடங்கு மேலே உயர்ந்து வளர்ந்து நிற்கிறான். இயேசுவும் அதே தான் உலகத்தில் சொல்லி கொடுத்து போயிட்டாரு. இயேசுவை போலவே என்னை விட இன்னும் அதிகமாக செய்வீங்கன்னு தான் பைபிள் எழுதியிருக்கு. என்னை விட நீங்கள் குறைவாக செய்வீங்கன்னு எழுதவே இல்லை. இஸ் ப்ராமிஸ். அந்த நிறைவு நம்மளுக்குள்ளே இருக்கிறத எடுத்து நம்ம பயன்படுத்தும். இது ஒரு பெரிய டாபிக் தான், கொஞ்சமாக சொல்லி முடிக்கிறதுக்கு டைம் நம்மளுக்கு இருக்கிறதுனால சுருக்கமாக அதோட பாயிண்ட் மட்டும் சொல்லியிருக்கோம். ஒரு நிறைவு அதை எடுத்து தியானிக்கும் போது அது முடியல நம்மளால். அந்த அளவுக்கு ஆழமாக நம்ம தியானிச்சோம்னா போகும். நிறைவு நம்மளுக்குள்ளே இருக்குது. நிறைவானது உள்ளே அன்பு நம்மளுக்குள்ளே விதைத்திருக்கிறார். அதை எடுத்து பயன்படுத்துவோம். ஆமீன்.